என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த கருப்பண்ண சாமி இப்போது உனக்கு நல்ல ஒரு தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் இன்று பேசவும் வந்திருக்கிறேன். அப்படி எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாட்களில் தீர்த்துவிட முடியும் அப்பனே என்று நீ என்னிடத்தில் கேட்கலாம். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மனநிலை அறியாதவன் நான் அல்ல. ஏனென்றால் உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஒளிந்து கிடக்கிறது என்பதை அறிந்த பிறகுதான் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் போது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் தங்கமே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் இதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கை லட்சியங்களை அடையத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போனதில்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கிறேன். நீ மனம் விரும்பிய வாடிய உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதை நீ ஒருபோது மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வீட்டிற்குள் என்னாலும் சண்டைகள் சச்சரவுகள் என்று என் பிள்ளை நீ என்றாவது 2 நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் இதற்கு தீர்வு கிடைக்காதா அப்பனே என்று நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இப்படிதான் பேசுகிறாய். அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விருத்தியின் உச்சத்திற்கே என் பிள்ளை நீ சென்று விடுவது போல உனக்கே எண்ணங்களை நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேலும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒரு சில நேரங்களில் உனக்கு தோன்றுகின்றது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் போது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது மிகவும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் போது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய்? நேற்று உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடந்தது? எதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த இந்த தருணங்களை எல்லாம் சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. அந்த கண்ணால் இப்போது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகின்ற நிலை வந்து விட்டது. என் தங்கமே, குடும்பத்திற்குள்ளே உனக்கு இது மாதிரி செய்கின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நான் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். என் தங்கமே, அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கக்கி விடுகின்றது. என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் இடையே
வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியை தான் கொடுத்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, சொல்லல் அடிபட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி மட்டும் படக்கூடாது என்று சொல்வார்கள். நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் போது உன் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை சரியாக தொடங்க செய்தாலும் சரி, நல்ல பெயரை எடுத்தாலும் சரி, அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன் மேல் விழுந்து விட்டது. என் குழந்தையே, நீ எப்போதும் என்ன நினைக்கிறாய் என்று தெரியுமா? அப்பனே, கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கிறாய், அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாக தான் செய்து கொண்டிருக்க முடியுமா? செய்யாமல் இருந்து விடவும் முடியுமா? மற்றவருக்காக பயந்து பயந்து நான் எதையும் செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்து விட முடியுமா என்று என்னிடத்தில் என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? நீ சொல்வது நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்பவருக்கு கண் திருஷ்டி என்பது நிச்சயம் விழத்தான் என் பிள்ளையே. அதனால்தான் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன் மீது அந்த கண் திருஷ்டியை போடத்தான் செய்வார்கள். அதனால்தான் அதற்கு என்ன தீர்வு என்பதையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்து விடப் போகிறேன். அதனால்தான் என் பிள்ளையே, நீ அதை எப்போதும் சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் போது உன் முயற்சிகளில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வது போல இதை செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும். இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் ஒரே நேரத்தில் என் பிள்ளை நீ நடக்க வேண்டுமென்றால் அப்பன் சொன்ன இந்த 2 பொருளையும் உன்னிடத்தில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, அதனை எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்போதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்று தெரியுமா? என் அன்பு குழந்தையே, மிளகாய் தலையில் சுற்றி அடுப்பில் போடுவார்கள். இதை நீ கண்டிப்பாய் அல்லவா செய்திருக்க வேண்டும். இதை ஒரு பரிகாரம் கூட என்று கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நான் இப்போது உனக்கு சொல்கின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல்லுப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த 2ஐயும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றால், என் குழந்தையை, நாளைய விடியலில் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிந்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள் நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை செய்யலாம். இந்த கந்த சிருஷ்டியை செய்யலாம். இரவு உன்னுடைய கண் திருஷ்டியை நீ போக்கிவிடலாம். என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒற்றை மனதில் வைத்துக்கொண்டு நீ எப்போதும் செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்போதும் தம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், என் அன்பு குழந்தையே, இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து நாம் லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும். யாரை கண்டும் மனதிற்குள் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும்.
அதன் பிறகு என் குழந்தையே உன்னுடைய கையில் இருக்கின்ற இந்த இரண்டையும் உன்னுடைய தலையை சுற்றி வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிடு. அப்படியே கொண்டு போய் நெருப்பில் போட வேண்டும். என் தங்கமே, அந்த நல்ல மிளகு எப்படி வெடித்து வெடித்து சிதறுகிறதோ அதே போல உன்னை ஆட்டி படைத்த கந்திஷ்டிகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நொடியை அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் நல்ல தெளிவையும் கொடுக்கும். அங்கு வெடிக்க உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஓடிவிடும். இது எல்லாமே உன் கண்முன் விரைவாகவே நல்ல செயலாக நடக்க தொடங்கியிருக்க போகிறது. உன்னுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு யார் உன் மீது கந்திஷ்டியை போடுகிறார்களோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துவிடாது. அது மட்டுமல்ல, என் குழந்தையே, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் குற்றம் குறையை கண்டுபிடிக்கின்ற ஒரு சிலர் உனக்கு வேண்டுமென்றே இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயலுக்கெல்லாம் நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலம் நேரம் வந்துவிட்டது. மிக விரைவாக வரவும் போகிறது. அதற்கு முன்பு அதன் கந்திஷ்டியை போக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த அப்பன் முன்னே உனக்கு இதனை சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு பிள்ளையே, தீ எண்ணம் கொண்டவரின் எண்ணங்கள் எல்லாம் இனி தூள் தூளாக வெடித்து சிதறப் போகிறது. மற்றவரின் வாழ்க்கையை கடுகளுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்துவிட முடியாது. அவர்கள் உன்னை பற்றி நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் உண்மையாகிவிட முடியாது. அதனால் நீ செய்கின்ற செயலில் எப்போதும் பின்வாங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் நீ ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே. அதனால் உன் வேலையை மட்டும் நீ சரியாக செய்து வா. என் அன்பு குழந்தையே, இதை தொடர்ந்து 1 மாதம் செய்து வந்தால் உனக்கு ஏற்பட்ட கந்திஷ்டிகள் மொத்தமாக எல்லாம் விலகி ஓடிவிடும். அதன் பிறகு உனக்கு நீ வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இனி வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு நல்ல பிடித்தம் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகரித்துவிடும். எந்த ஒரு எதிரியானாலும் சரி, துரோகியானாலும் சரி, உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு கிடைக்கக்கூடிய தென்பானது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, எல்லோரும் எண்ணம் போலதான் அவர்கள் வாழ்க்கையானது அமையும். ஆனால் உன்னுடைய எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்து நீ நல்லவற்றை செய்து கொண்டிருக்கின்றாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை எந்த ஒரு அநியாய சக்தியினாலும் தடுத்துவிட முடியாதல்லவா என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய செயல்களுக்கு இந்த அப்பன் எப்போதும் துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். ஒருவேளை நீ ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அதை அங்கெங்கே நின்று உனக்கு சுட்டிக்காட்டி உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதை மறந்து விடாதே. வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றியை தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகிறாய். ஒவ்வொரு படிக்கட்டையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதையும் என் பிள்ளை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை என் பிள்ளை நீ செய்யும் போது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாதா? என் அன்பு குழந்தையே, அப்பன் துணையாக இருக்கிறான், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டுமல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் இதை சிறப்பாக செய்வேன், இங்கு என்னை விட யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை என் குழந்தை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் நீ என்னவென்று எதுவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தால் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதும் எதற்காக இப்போது உன் வாழ்க்கையில் நான் வர நினைக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை எப்போதும் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதும் சரியான விஷயங்களோடு காண்கிறாயா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்போதும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரத்தை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ எப்போதும் வருத்தம் கொள்ளாதே. இந்த கருப்பன் இருக்கின்ற இந்த நாட்களில் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனதெளிவு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? அதை தான் இந்த கருப்பண்ண சாமி என்னவென்று எதுவென்று ஒவ்வொன்றையும் நீ நினைத்து நீ கலங்க வேண்டாம். உனக்கான தேவைகளை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன். உனக்காக சூழ்நிலைகளை நான் வசமாக்கி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமி உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் இருப்பதும் என்றும் என்றென்றும் இது போன்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நம்மையும் தேடி ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்றால் இந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புரிதல் அல்லவா? இது நமக்கான ஒரு மாற்றம் அல்லவா? அந்த மாற்றத்தை எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை புரிதல் அல்லவா? இப்படி இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு என்னவென்று எதுவென்று என் பிள்ளை அத்தனையும் புரிந்து கொண்டு வாழும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. இந்த கருப்பன் இருக்கும் இடத்தில் உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் அன்பு குழந்தையே, அப்பன் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் அல்லவா? என் அன்பு குழந்தையை, சரி என்று தவறு என்று நாம் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இனி எப்போதும் போல உனக்கு நான் எல்லா நிலையிலும் துணை இருப்பேன். இந்த காலகட்டம் உன்னை தேடி வருகின்ற
இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றது. இதை முதலில் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இவரை வரவழைக்க இருக்க மாட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தையும் நீ எப்போதும் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய். இப்படி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு மேலும் மேலும் என் அன்பு குழந்தையே மாற்றங்களை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை இது நடத்தி தரும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் எப்போதும் உனக்காக வேண்டி இப்படி ஒரு விஷயங்களையும் துணையிடம் இருந்துதான் நடத்தி தரும் இந்த நேரம். இனி எப்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்வாய். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் நடந்து கொள்வதும் நீ மற்றவரிடத்தில் பேசுவதையும் வைத்துதான் உன்னை நீ குறைத்து மதிப்பிட வைத்திருக்கின்றாய். உன் மீது உனக்கு எப்போதும் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. உன்னை நீ குறைத்து மதிப்பிட்ட விஷயத்தை நான் மாற்றிவிட நினைக்கின்றேன். இந்த கருப்பன் இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் மாற்றிவிட எண்ணுகிறேன். அப்படியானால் இதை நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையோ நம் வாழ்க்கையில் மாற்றிவிடவும், எதையோ நம் ஒரு விஷயத்தை திசை திருப்பிவிடவும் நம்மை தேடித்தர வருகின்றார் என்பதை நீ எப்போது மறக்க கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கட்டும். என் பிள்ளையே, கருப்பனை நம்பி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் பட்ட பல கஷ்டங்களும் நான் அறிவேன். கருப்பன் நமக்கு செய்து விட்டார் என்று சொல்லி என் பிள்ளை நீ இழந்ததையும் நான் அறிவேன் அல்லவா? அதனால் எல்லா நிலையிலும் கருப்பன் எப்போதும் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அப்பன் ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கும் காரணம், உன்னிடமிருந்து எடுப்பதற்கும் காரணம். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும். என் அன்பு குழந்தையே, எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்கக்கூடாது. உனக்கு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக நீ எப்போதும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.